நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம். பழனி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளான ஐவர்மலை, நெய்க்காரப்பட்டி, ரவிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் துருப்பிடிக்காததும் இராணுவத்திற்கு பயன்படும் குண்டு துளைக்காத உடைகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மாலிப்டினம் என்ற தனிமம் உள்ளதாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு ஒன்றிய அரசு அதற்கான திட்ட வரைவு மேற்கொண்டு மாலிப்டினம் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பழனி பகுதி விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் விவசாய குடிமக்கள் வாழும் பகுதியாகும். இதற்கென எடுக்கப்படும் 1,00,000 ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்களாகும். இதனால் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் மக்களை அவர்களின் சொந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவது அவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து அகதிகளாக்கும் முயற்சியாகும். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு சுற்றுச்சூழலுக்கும் சுற்றியுள்ள 100 கிராமங்களுக்கும் பேராபத்து நிகழ்ந்து வரும் சூழல் நிறைந்த மாலிப்டினம் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசு கைவிடுமாறு தீர்மானிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பழனியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட தலைவர் வடக்கு மு. கணேசன் முன்னிலை வகித்தார். பாட்டாளி தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வடக்கு ராஜரத்தினம், மாவட்ட துணை செயலாளர் வடமதுரை குமார், மாவட்ட துணைத் தலைவர்கள் ப. குமரி ஆனந்தன், கோ. நடராஜ், பாண்டியன் ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினார்கள். திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆ. வைரமுத்து தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஒட்டன்சத்திரம் நகர செயலாளர் இ. அர்ஜுன், கொடைக்கானல் நகர செயலாளர் கோபிநாத், பழனி ஒன்றிய செயலாளர் கிழக்கு ஜஸ்டின் பாபு, பழனி ஒன்றிய தலைவர் கிழக்கு மதனகோபால், பழனி ஒன்றிய கொள்கை விளக்க அணி தலைவர் மணிகண்டன், ஆயக்குடி பேரூர் செயலாளர் ப. முத்துசாமி, நெய்க்காரப்பட்டி பேரூர் செயலாளர் க. பெரியசாமி, தொப்பம்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் சரவணன், வடமதுரை ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், வடமதுரை ஒன்றிய தலைவர் கணபதி, வேடசந்தூர் கார்த்திக், பழனி நகர பொறுப்பாளர் சுதா செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் பழனி நகர செயற்குழு உறுப்பினர் முருகேசன் நன்றி உரையாற்றினார்.